சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி ரொம்பவே பயமாக இருக்கிறாங்க. இந்த முத்து மீனா வேறு அங்கே போகணுங்காங்களே, நம்ம அதுக்குள்ளே நம்ம அம்மாவை வந்து கண்டிப்பாக வேறு இடத்துக்கு ஓட்டி போயிடணும். இவங்க கண்டிப்பாக கிராமத்துக்கு போவாங்க. அங்கே போய் நடந்ததை கேட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு நினைக்காங்க. சரி சரி காலையில் நம்ம வந்து இவங்க போகிறதுக்கு மட்டும் நம்ம புறப்பட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே ரோகிணி எந்திரிச்சு புறப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் கேட்குறாங்க, என்ன ரோகிணி காலையிலே புறப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, இல்லை மனோஜ், பார்லர் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் காலையிலே போகிறேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ காலைல யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரி சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே, ரோகிணி முன்னாடி போட்டு நம்ம பின்னாடி போவோம் அப்படின்னு நினைக்காங்க. ரோகிணி பார்லருக்கு போகாமல் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. பார்லர் வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட, இன்றைக்கி நான் சுத்தமாக வரமாட்டேன், எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், அதனால் வந்து நான் வந்த மாதிரியே காட்டிக்கோ, ஓனர் எதுவும் வருது மாதிரி தெரிஞ்சால் நான் தகவல் சொல்லு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. நேராக அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆமாம் ஆமாம் உடனே பிறப்பு அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்குடி அப்படிங்கிறாங்க. இல்லை அவசரமாக நம்ம போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டர் வந்த பிறகு தான் நம்ம போக முடியும், நான் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் டாக்டரை கேட்டு தான் போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதை விட அவசரமாக அந்த முத்து மீனாவும் சும்மையே இருக்காமல் இந்த கிறிஷை பார்க்க போகிறேன், அங்கே போகிறேன், எங்கே போகிறேன்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறேன். எங்கே சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்க. வீட்டில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க நேற்று நைட்டே பேசினாங்க, கிறிஷை பார்க்க போகணும், கிராமத்துலேருந்து எங்கள் பாட்டி வந்து கடலை கொடுத்துட்ருக்காங்க, அதை கொண்டு கிறிஷுக்கு கொடுக்கணும், கிறிஷுக்கு பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிராமத்துக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. சரி வராதுமா, நீ கிளம்பு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்டி டாக்டர் வந்த பிறகு தானடி போக முடியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு சரியாயிட்டல, ஒரு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி அப்படிங்கிறாங்க. கிளம்புனா கிளம்புமா அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் எந்திக்கிறாங்க. அப்போது சாந்தினர் சொல்கிறாங்க, என்னம்மா டாக்டரே சொல்லாமல் நீங்கள் கிளம்பி போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஏதோ அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு என் மகா கூப்பிட்றா அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் எங்கே கூட்டி போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சென்னை வரைக்கும் போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு கூப்பிட்டு போகிறீங்க, அதுவும் டாக்டர் எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, எங்கள் அம்மாவுக்கு சரியாயிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சதுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஃபீஸ் கட்டிட்டோம், உங்களை எங்கள் அம்மாவை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கும்போது, எங்கள் அம்மா இங்கே இல்லை, அப்படி உங்களுக்குமே காசு வேணுமா, நான் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பர்ஸ் எடுக்கிறாங்க. மேடம் காசுக்காக நான் பேச கிடையாது, இந்த அம்மாவுக்கு எதுவும் ஆயிட்டுன்னு என்ன செய்கிறதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த அக்கறைலாம் உங்களுக்கு வேண்டாம் மேடம், நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அர்ஜென்ட்டாக கிளம்பு, கார் வழி நிற்கு அப்படிங்கிறாங்க. கிறிஸ் என்னம்மா அவசர அவசரமாக போகிறோம் அப்படிங்கிறாங்க. கிறிஸ் எதனாலும் சென்னையிலேயே பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போகிறாங்க. காரில் இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி நேராக சென்னை கூட்டி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து ரோகிணி பார்லரில் தான் இருக்காளா, இல்லைனா வேறு எங்கேயும் போயிருக்காளா, உண்மை சொல்லியிருக்காளா போய் சொல்லியிருக்காளான்னு தெரியல. என்ன தான் செய்தான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லர் போகிறாங்க. பார்லர் பூட்டி கிடக்கு. அப்போது ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. என்ன ரோகிணி காலையிலே பார்லர் போய்ட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா முடிச்சு வேலையாக இருக்கேன், பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. பார்லர் இருக்குங்க, அது வேலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே இல்லை, பார்லரே பூட்டி கிடக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பார்லரை திறக்கக்கூடிய பொண்ணு வராங்க. ரோகிணி இங்கே வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. சார் இன்றைக்கி வரமாட்டாங்க, அவங்களுக்கு இங்கேயோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போனாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார், எங்கேயோ போகிறேன்னு சொன்னாங்க, இன்றைக்கி ஃபுல்லும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை வித்யா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீடு பூட்டி கிடக்கு. என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். வித்யா வீடு பூட்டி கிடக்க நைட் டூட்டி போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. சரி ரைட்டுக்கு ஏதோ சாவி வைப்பேன்னு சொல்லுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்காரு. இந்த ஜன்னல் ஓரத்தில் தானே சாவி வைப்பேன்னு சொல்லுவாங்கண்ணே அப்படின்னு சொல்லி வீட்டு சாவி எடுத்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க நைஸாக திறந்து. அப்புறம் வந்துட்டு வித்யாவும் வேலைக்கு போயிட்டு வராங்க. என்ன கதவு திறந்துருக்கு, ஒருவேளை நம்ம பூட்டாமே நைட்டு போயிட்டோமோ, தகனங்கள்லாம் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் போய் பார்க்குறாங்க. ஐயோ எல்லாம் இருக்குது, நம்ம தான் பூட்டாமல் போயிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து பின்னாடி பரனில் ஒளிஞ்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில் வித்யா நினைக்கிறாங்க, சரி ரைட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு சமைக்கிற வேலையை பார்ப்போம், சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு பல் விளக்கிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ஆள் நிற்குது மாதிரி இருக்குது. ஆள்லாம் நிற்கு அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு வெளியில் ஓடி வந்து கதவை உடைச்சிடுறாங்க. கதவை உடைச்சிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே யாரோ பூந்துட்டாங்க, நான் நைட்டு வேலைக்கு போனேன், நான் வேலைக்கு போகல, ஒழுங்காக பூட்டலை போல், இப்போ வந்துட்டு உள்ளே ஒரு ஆள் இருக்கார் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் வந்து கூட்டமாக கூடிடுறாங்க. கூடினோடனே அது யாருன்னு பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போகிறாங்க. அவங்க இறங்கணும் வச்சுருந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது போலீஸ் வர சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. போலீஸுக்கும் தகவல் சொல்லிடுறாங்க. போலீஸும் வந்துடுறாங்க. வந்தோடனே யார் அப்படின்னு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு திறகுறாங்க. மனோஜுக்கு சரியான பயம். போலீஸ் வேறு வந்துட்டுன்னு வெளியே சொல்கிறாங்க, ஆட்கள் வேறு கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மூடிட்டே வராரு. முகத்தை துறையும் ஒன்றுலாம் செருப்பால் வெளுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு எடுக்கிறாங்க. அங்கே பார்க்குறாங்க. மனோஜ் நீங்களா அப்படிங்கிறாங்க. நான் தான் அப்படிங்கிறாங்க.
நீங்கள் எதுக்கு என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி வந்தாலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதை எதுக்கு மறைஞ்சிருந்து பார்க்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி வந்து என்கிட்ட இப்போ வர வர பொய் சொல்கிறா. இப்போ பார்லரில் இருக்கேன்னா அன்னைக்கு என்ன நான் கேட்கும்போது வித்தியா கூட இருக்கேன். ஆனால் நீ வந்து என் கடையில் இல்லை. இன்றைக்கும் அதே மாதிரி ஏதாவது ஃப்ராடு விடுவாளா அப்படிங்கிறது, இல்லை வாராளா இங்கே என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதா தான் மறைஞ்சிருந்து பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என் வீட்டு சாவி உங்களுக்கு எப்படி கிடைச்சி அப்படிங்கிறாங்க. நீனும் ரோஹிணியும் பேசும்போது ரோஹிணி அவங்க வீட்டுக்கு வரும்போது சாவி இங்கே இருக்கணும்ன்ற கேட்பா. நீ ஜன்னலில் இருக்குன்னு சொல்லுவேன். அதேமாதிரி எப்பவும் போல் ஜன்னல் இருந்துச்சு, திறந்து மறைஞ்சிருந்தேன். நீங்கள் 2 பேரும் என்ன செய்கிறீங்க, ஏது செய்கிறீங்க, ஏது பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நீ அதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாற்ற போயிட்ட. அதான் நான் பறனையில் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. இன்னும் ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு நேராக கதவை உடச்சி எல்லாரையும் வர சொல்லிட்டேன். இப்போ போலீஸ் முதல்ல வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இதெல்லாம் பார்க்க உனக்கு அசிங்கமாக தெரியலையா? அடுத்தவங்க வீட்டில் அவங்க அனுமதி இல்லாமல் நீ நுழையலாமா, வைக்கலாமா, ஆணையாகும் பூனையாகும் அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா தெரிஞ்சவராக இருந்துக்கிட்டு அவரை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு நீ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுருக்க, அதுக்காக போலீஸ்க்கெலாம் தகவல் சொல்லியிருக்க, எதனாலும் ஸ்டேஷனில் கொண்டு எழுதி கொடுத்து இது பண்ணுமா, இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் நடந்ததை ரோஹிணி ஃபோன் அடித்து ரோஹினிட்டே சொல்கிறாங்க வித்யா. உன் புருஷன் வந்து வீட்டுக்குள்ளே ஆள் இல்லாமல் உட்காந்துருக்காரு, நான் வேறு ஏதோ ஆம்பளை கத்திட்டேன், செருப்பெல்லாம் தூக்கிட்டேன் விழுக்கிறதுக்கு. இந்த சூழ்நிலை நான் மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. கேட்டால் ஒன்று டவுட் ஆகி வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாம் அவருக்கு டவுட் ஆகிடுச்சு, நீ வந்து பொய் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னால் வித்யா வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு சரியான கடுப்பு. உடனே மனோஜுக்கு பண்ணிக்க, மனோஜ் நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு வித்யா வீட்டுக்குள்ளே போனேன், அவள் கல்யாணம் முடிக்காத பிள்ளை, அவள் வீட்டுக்குள்ளே நீ எப்படி அனுமதி இல்லாமல் போகலாம், வைக்கலாம், ஆணையாக்கும் பூனையாக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் உன்னால் தான் போனேன். நீ என்கிட்ட காலையிலே பார்லர் போகிறேன்னு சொல்லிட்டு நீ பார்லர் போகாமல் எங்கேயோ போயிட்டேன். நான் பார்லரே பார்த்தேன் இல்லை. அதுக்கப்புறம் கேட்டால் நான் வித்தியாட்ட போனேன், இல்லை சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லுவேன். நம்ம எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நேற்று என்ன காணாமல் போயிட்டேன். கேட்டால் ஒரு கருங்காலி மாலையாக வாங்கிட்டு வந்துட்டு தாம்பரம் பக்கத்தில் ஒரு சாமியார், பவர்ஃபுல்லு சாமியார் இருந்தார், வச்சாருன்னு சொன்னேன். இப்போ அதையும் விசாரித்து பார்த்தா தெரிஞ்சிருவோம் லட்சணம். தயவுசெய்து நீ ஃபோனை என்கிட்ட பேசாத, எதனாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ரோஹிணிக்கு மனோஜ் மேலே கடுப்பாக இருக்குது, மனோஜுக்கு ரோஹிணி மேலே கடுப்பாக இருக்குது. தாம்பரத்து பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கார், கருங்காலி மாலை கொடுக்கான்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தாம்பரத்துக்கு போகிறாரு. தாம்பரத்தில் காரில் நின்றுட்டு இங்கே இந்த மாதிரி சாமியார் இருக்காங்களா, கருங்காலி மாலையை கொடுக்குற யாரும் சாமியார் இருக்காங்களான்னு விசாரிக்கிறாங்க. அப்போ ஒரு சாமியாரை காட்டி விட்றாங்க, அவர்கிட்ட போகிறாங்க. கருங்காலி மாலை இங்கே யாருமே கொடுக்க மாட்டாங்க தம்பி, இங்கே எல்லாருமே வந்து கையில் காப்பு கட்டுவாங்க, வைப்பாங்க, மந்திரிச்சு ஏதாவது தாயத்து கொடுப்பாங்க தவிர்த்து இங்கே அதெல்லாம் எந்த நம்பர்லாம் இங்கே கிடையாது, இது வடநாட்டில் உள்ளது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோஹிணி தானே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி ஆளைங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்போ இதையும் ஃப்ராடு தான் பண்ணியிருக்கான். அப்போ இன்றைக்கி எங்கே போயிருக்கா, ஏது போயிருக்கா, கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஒரு வேளை அந்த மீனா சொன்ன மாதிரி பிரசவத்துக்கு 2வது பிரசவத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு வேளை இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் பழகிருப்பாளோ, அது சொன்னோம்னா பேச போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி குழம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் கடையில் உள்ள ஸ்டாஃப் வந்துட்டாங்க. சார் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் கடை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. கடையை திறந்து உட்காந்துருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க ஒரு பொருள் வாங்க மிக்ஸி வாங்க வராரு. மிக்ஸி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவங்க ஸ்டாஃப் சொல்கிறாங்க 3500 அப்படிங்கிறாங்க. அந்த 3500 கல்லால் கொடுத்து பில் வாங்கிக்காங்க, பொருள் தந்துடும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து பணத்தை வாங்க அம்பல் கொடுத்து அனுப்பிடுறாரு. அவர் சிந்தனை பூரா ரோஹிணி பேரில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்களும் நம்மளுக்கு வசமாக மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி மிக்ஸியோட போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வேலை போகிற ஸ்டாஃப் கேட்குறாங்க, இந்த மாதிரி சார் பைசா வாங்கிட்டீங்களா, நீங்கள் வாங்கலையே அப்படிங்க. சார் எப்போவுமே நீங்கள் தானே சார் பைசா வாங்குவீங்க, நீங்கள் பணம் வாங்கியாச்சுன்னு ஒரு பில் கொடுத்தீங்க, நாங்கள் பொருளை கொடுத்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்குறது இல்லையா அப்படிங்க. என்ன சார் நீங்கள் எந்த உலகத்தில் சார் இருக்கீங்க, உங்கள்கிட்ட பணம் கொடுக்க சொன்னால் நீங்கள் பில்லையும் சீல் வச்சு கொடுத்துட்டீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க என்கிட்ட வந்து யார் சீல் வச்சு தராங்களோ அவன்கிட்ட தான் நீங்கள் பொருள் கொடுக்கணும்னு சொன்னீங்க, நான் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்த ரோஹிணி மேலே உள்ள கடுப்பில் பணம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுக்கூடாதா அப்படிங்கிறாங்க. கேட்டேன் சார், நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலை, தான் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வெளியே போகிறாரு. போய் கடுப்பில் மறுபடியும் ரோஹிணி போனது, ரோஹிணி நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எந்த வீட்டில், அவங்க வீட்டிலே அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்ம வீடா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அப்படி, நானும் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. எங்கே தான் போய்ட்டு வந்தேன், ஏது தான் போய்ட்டு வந்தான்னு சொல்லி 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம். அப்போ விஜயா என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வர ரொம்ப பொய் சொல்லுதாம்மா அப்படிங்கிறாங்க. நீ என்ன பொய் சொல்கிற, நீ ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டியம்மா, என்னம்மா பொய் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நேற்று எங்கே போகிறேன்னே சொல்லாமல் போயிட்டு வந்தா, கேட்டால் ஒரு கருங்காலி மலையோட வந்தா, தாம்பரத்து பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கார், அவர்கிட்ட வாங்கினேன், உனக்கு நல்லா ஆயிரும், லைஃபே மாறிடும்ண்ணா. நானும் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்பி ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி காலையில் பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான். பார்லருக்கு பார்த்தேன், பார்லரில் இல்லை. வித்யா வீட்டில் போனாக்கா வித்யா வந்து திருட வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் நேராக
போலீஸுக்கு ஃபோன் அடித்து அது பெரிய அசிங்கமாயிட்டு அப்படிங்கிறாங்க. நீ வித்யா வீட்டுக்குள்ளே ஆள் இல்லாத பிள்ளை வீட்டுக்குள்ளே நீ போகலாமா வைக்கலாமா? அவள் வீட்டுக்குள்ளே ஏன்டா நீ போனா? அவள் கல்யாணம் முடியாத பிள்ளை அவள் வீட்டுக்குள்ளே போனா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் போனது யாருமே இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்து அவன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை விடுங்க. இவன் வந்து தாம்பரத்தில் போய் ஒரு சாமியார்கிட்ட கருங்காலி மாலை வாங்கினான், அப்படி ஒரு சாமியாரே எனக்கு கிடையாதும்மா, நான் போய் விசாரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. மனோஜ் அந்தளவுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நான் தாம்பரத்தில் தான் வாங்கின அந்த சாமியார் நீ பார்த்துருக்க மாட்டேன், தாம்பரம் எவ்வளோ பெரிய ஏரியா தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, சாமியார்ட்ட வாங்கினாங்கல்ல, வா கிளம்புவோம், அந்த சாமியார்ட்ட போய் கேட்போம், கார்ல ஏறு அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயா ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. பார்த்தீங்களாம்மா, திருதுன்னு முடிக்கா இப்போ ஏதோ கள்ளத்தனம் பண்ணுதாம்மா, இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. இப்படி 2 நாள் நான் பார்த்துட்டேன், இனி எத்தனை நாள் போனால் வச்சான்னு தெரியல. இப்போ எனக்கு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும். ஏற்கனவே அந்த சீதா பிள்ளை சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 2வது பிரசவத்துக்கு தான் வந்தான் போனான்னு சொன்னான்னு சொல்லிட்டு, அதை என்ன வேறுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட விசாரிக்கணுமா, இவளை கூப்பிடுங்கம்மா நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. என்ன ரோகிணி, மனோஜ் கேட்குறது கரெக்டு தானே, வா கிளம்புவோம், ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் வண்டானம் தெரிய போகுது அப்படிங்கிறாங்க. கிளம்பு ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படிங்க. என்ன இல்லை ஆண்டி, அப்போ எது தான் உண்மை அப்படிங்கும்போது மீனா பார்க்குறாங்க. மீனா வேறு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச உடனே மனோஜ் அமைதியார் அப்படிங்கிறாங்க விஜயா. என்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய் மீனா வராடா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நம்ம வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. சரி சரி வா, அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ என்ன பண்ணி வச்சுருக்க ஏது பண்ணி வச்சுருக்கன்னு தெரியாது, நாளைக்கு நம்ம 3 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலில் போய் நீ எப்போ செக் பண்ண, என்ன நடந்துச்சு எது நடந்தது ரிப்போர்ட்டை பார்க்குறோம். அதுபோக நீ யார் என்ன வராங்கத முழு தகவலை மனோஜ்ட்ட எழுதி கொடுக்குற. மலேசியாவில் உங்கள் அப்பா பேர் என்ன பேர், உங்கள் அம்மா பேர் என்ன பேர், எந்த அட்ரஸ், எங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாமே எழுதி கொடுத்துட்டே. மனோஜ் இந்த நெட்லேயே பார்க்கலாமாடா, ஏதோ சொன்னாங்க, யார் யார் எங்கே இருக்காங்க, எந்த தொழில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமாம்மா. அந்த அட்ரஸை வாங்கி அவங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ் நடக்குது, யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேளு. அது உண்மையிலேயே அந்த பிஸ்னஸ்லாம் இருக்கா இல்லையா, இவ சொல்லுது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கோங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, நான் இவ்வளோ நாள் கேட்காம விட்டேன், இன்னும் சரி வராது ரோகிணி. மலேசியாவில் உங்கள் அப்பா பேர் என்ன பேர், உங்கள் அம்மா பேர் என்ன பேர், அதை எழுதி கொடு. எந்த இடத்துல பிஸ்னஸ் நடக்குது, என்ன பிஸ்னஸ் நடக்குது அதையும் சொல்லு. நான் அதை நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கேன், அதுக்கப்புறம் நீ சொல்லுறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி எனக்கே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முழிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.